இரண்டாம் உலகப் போர் காலத்தில் தென் சயாமில் இருந்து பர்மா வரை அமைக்கப்பட்ட 415 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில் பாதை உலக வரலாற்றில் மரண ரயில் பாதை என்ற பெயரினை பெறுகின்றது. ஆசியா முழுமையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முயன்ற ஜப்பானிய பேரரசு, ஜப்பான் அரசிடம் சிறைப்பட்டிருந்த நேச நாட்டு படையினர், இந்திய சீன தோட்ட தொழிலாளர்கள், மலேசிய தேயிலை ரப்பர் தோட்டங்களில் பணிபுரிந்த தமிழர்களை கொண்டு இந்த ரயில் பாதையை அமைத்தது. காலரா, கடுமையான தண்டனைகள் காரணமாக ரயில் பாதை பணியில் ஈடுபட்டு இறந்தவர்கள் 4 மீட்டருக்கு ஒரு பிணம் என்ற அளவில் ரயில் பாதை பக்கத்திலேயே புதைக்கப்பட்டனர். 1,00,000க்கும் அதிகமானோர் மரணமடைந்த நிலையில் இறந்தவர்களில் தமிழர்கள் எண்ணிக்கை மட்டுமே 60,000 என கணக்கிடப்பட்டுள்ளது. போர் முடிவுற்ற நிலையில் யுத்த கைதிகள், பர்மிய சீன தொழிலாளர்களுக்கு உதவிகளும் அவர்களது நினைவுகளும் அந்தந்த நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணமடைந்த 60,000 தமிழர்கள் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் நினைவு கூறப்படவில்லை என்பது வரலாற்றின் பக்கங்களில் கனத்த மௌனத்தை விட்டு செல்கின்றது.